ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி. ஓம் ஸ்ரீ துர்க்கையே போற்றி. சரி. ஓம் ஸ்ரீ மீனாட்சியே போற்றி. அம்மா, நான் இன்னைக்கு என்னோட இன்ஸ்டிடியூஷன்ல பொறுப்பேற்றுக்க போறேன். நீங்க என் கூட வந்து இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும். ஓம் ஸ்ரீ வாராகியே போற்றி. அவங்க வரமாட்டாங்க, வாங்க. ஓம் ஸ்ரீ மூகாம்பிகையே போற்றி. அப்பா, மாமா, உங்க பையன் தானே கூப்பிடுறாரு. என்னன்னு கேட்டா குறைஞ்சா போயிட போறீங்க? நல்ல காரியத்துக்கு போறீங்க, நான் எதுவும் சொல்லக்கூடாது. நல்லபடியா போயிட்டு வாங்க. நம்ம கிளம்பலாங்க. வாங்க. அப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. டேய், அம்மா கிட்ட வாங்கிக்க. அவங்க அப்படித்தானே, தெரிஞ்சது தானே. இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா? வாங்க. இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க. அம்மா, இன்னைக்கு நாங்க 2 பேரும் உங்க காலேஜ்ல பொறுப்பெடுத்துக்க போறோம். நீங்க எங்க கூட இருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்மா. நீங்க தான் அத்தை எங்களை வழி நடத்தணும். அத்தை, நாங்க எந்த தப்புமே செய்யலையே, ஏன் எங்களையும் அவாய்ட் பண்றீங்க? எங்க மேல கோவமா? என்ன பண்றது? அவ ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா, தப்பா எடுத்துக்காதீங்க. அவ வெளிப்படையா எதுவும் சொல்லலனாலும் மனசளவுல உங்களை ஆசீர்வாதம் பண்ணிருப்பான். நீங்க நல்லா இருக்கணும்னு எப்பவும் நினைப்பா. போயிட்டு வாங்க. அப்பா, நீங்களாவது வரலாம்ல? இல்லப்பா, இனிமேதான் நான் எப்பவும் என் பொண்டாட்டி கூடவே இருக்கணும். நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க மாமா, நாங்க போயிட்டு வரோம். அப்பா, காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? எனக்கு வேண்டாமா. இன்ஸ்டிடியூட்ல என்ன நடக்குதுன்னே புரியலையே. நேத்து வரைக்கும் ஒன்னா இருந்த நம்ம காலேஜ் எல்லாம் ஒரே நாள்ல பிரிஞ்சு நிக்குது. அது பிரிஞ்சது கூட பெருசு இல்ல சார். ஆனா வேதா மேடம் இனிமே நம்ம இன்ஸ்டிடியூட்கே வர மாட்டாங்களாமே. எல்லாம் அவங்க பையனும் மருமகளும் தானாமே. அவங்க எப்படி நிர்வாகம் பண்ண போறாங்கன்னு தெரியலையே. அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. மேடமோட பசங்க அவங்கள மாதிரி தான் இருப்பாங்க, ஒன்னும் தப்பா நடக்காது. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். வெல்கம். வெல்கம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார்.
யோசிக்கிறீங்க? இனி இந்த இடம் உங்களுக்கு தான். உட்காருங்க. உட்காருங்க. வித்யா உட்காரு. யார் இந்த இடத்துல இருந்த என் அத்தையோட நேம் போர்டு எடுத்தது? இனி நீங்க தானே மேடம் எல்லாம். நீங்க தானே இந்த சீட்ல உட்கார போறீங்க. அதான் பியூன் மாத்தி வச்சிருப்பாரு மேடம். நான் மாத்தி வைக்க சொன்னேனா? எப்படியும் இனி வேதா மேடம் இன்ஸ்டிடியூஷனுக்கு வரமாட்டாங்கல்ல. அவங்க இல்லனா அவங்க இருந்த அடையாளத்தையே அழிச்சிருவீங்களா? இப்போ அதே நேம் போர்டு இந்த இடத்துக்கு வரணும். ரவி மேடம் சீக்கிரம் இந்தாங்க மேடம். நேம் போர்டு மேடம். வேங்க. ஓகே மேடம். என்னைக்கா இருந்தாலும் இந்த சீட்டு என் அத்தைக்கு மட்டும்தான். எப்பவும் அவங்க தான் நம்மளோட சேர்மன். நாங்க 2 பேருமே வைஸ் சேர்மன் தான். உட்காருங்க. அவங்க இங்க வரலனாலும் அவங்களுக்கான மரியாதை எப்பவும் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கும். இப்போ உட்காருங்க. கங்க்ராச்சுலேஷன் சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். இது வரைக்கும் நீங்க எல்லாம் அம்மாக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தீங்களோ அதே மாதிரி எனக்கும் சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு நம்புறோம். கண்டிப்பா இருப்போம் சார். சார் சொல்லுங்க. இனிமே வேதா மேடம் இன்ஸ்டிடியூட்கே வரமாட்டாங்களாமே? ஏன் அவங்கள பார்க்காம உங்களால வேலை செய்ய முடியாதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேம், சும்மா தான் கேட்டேன். இனி உங்களுக்கு இவர்தான் சேர்மன், நான் வைஸ் சேர்மன். இந்த இன்ஸ்டிடியூட்ல நாங்க வைக்கிறது தான் சட்டம். அதை கேட்டு ஃபாலோ பண்ணி நடந்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க தாராளமா வேற இடத்துக்கு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். உங்க எல்லாரும் முன்னாடி ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல் எடுத்து படிச்சு பாருங்க. அதுல நம்ம இன்ஸ்டிடியூட்ல நாங்க புதுசா கொண்டு வந்திருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த காலேஜில் இருக்கிற ரூல்ஸில் நாங்கள் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் தாராளமாக எங்ககிட்ட சொல்லலாம். அதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக திருத்திப்போம். உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டா எப்படி? என்ன தோணுதோ அதை என்கிட்ட சொல்லுங்க. சார், இதுல இருக்கிற ரூல்ஸ் எல்லாமே இது வரைக்கும் இன்ஸ்டிடியூட் எப்படி நடந்ததோ அதுக்கு நேர்மாறா இருக்கு சார். ஃபீஸ்லாம் கண்ணா பின்னான்னு ஏத்திருக்கீங்க சார். நம்ம இன்ஸ்டிடியூட்ல டொனேஷன் வாங்குற பழக்கமே இல்லை சார். ஆனா நீங்க டொனேஷன் வாங்கணும்னு போட்டிருக்கீங்க சார். உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டா எப்படி? மேடம், கவர்மெண்ட் சொல்ற ஃபீஸே ரொம்ப கம்மி தான். அது பத்தலன்னு தான் நிறைய காலேஜ்ல டொனேஷனே வாங்குறாங்க. ஆனா நீங்க அந்த ஃபீஸ்லயே 10% குறைக்கிறதா போட்டிருக்கீங்க. கவர்மெண்ட் அலாட் பண்ற ஃப்ரீ சீட்டை விட மேடம் எப்பவுமே கொஞ்சம் அதிகமான சீட்டை ஏழை பசங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஸ்கீமையே நீக்கிறதா போட்டிருக்கீங்களே சார். அதான் கவர்மெண்ட் அலாட் பண்ற சீட் எல்லாம் குடுக்குறோம்ல, அப்புறம் என்ன? இல்ல மேடம், அது இத்தனை வருஷம் அவங்க என்ன வேணா ரூல்ஸ் வச்சிருக்கலாம். இனி இதுதான் ரூல்ஸ். இன்னைக்கு எஜுகேஷன் தான் பெரிய பிசினஸா இருக்கு. அத ஃப்ரீயா கொடுத்து நஷ்டத்துல எங்களால இன்ஸ்டிடியூட் நடத்த முடியாது. வழக்கமா கவர்மெண்ட் அலாட் பண்ற ஃப்ரீ சீட்டை விட வேதா மேடம்
10% அதிகமா ஏழை பசங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதை நீங்க 20% மாத்திருக்கீங்க. இப்படியெல்லாம் நடத்தினா மட்டும்தான் அடுத்த தலைமுறை வரைக்கும் நம்ம இன்ஸ்டிடியூஷன் நிலையா இருக்கும். இல்லனா சீக்கிரமே நஷ்டத்துல மூட வேண்டியதான். ஸ்டாஃப்ஸோட சேலரியும் அதிகமாக்கிருக்கீங்க. எல்லாமே நல்ல விஷயம் தானே. இல்லை மேடம், இப்படிலாம் காலேஜ் நடத்தினா அது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை வந்து முடிஞ்சிடும். ரொம்ப நாளைக்கு உங்களால் இன்ஸ்டியூஷனை நடத்த முடியாது. சார், நாம மளிகை கடை நடத்தல லாப நஷ்டம் பார்க்கறதுக்கு. படிப்பு சொல்லி கொடுக்குறோம், அதை வியாபாரமா பார்க்க கூடாது. இதனால என்ன பாதிப்பு வரும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு லாபம் வேண்டாம் சார், நஷ்டம் வராம இருந்தா மட்டும் போதும். இது எங்களோட இன்ஸ்டிடியூட். இது எப்படி நடத்துறதுன்னு எங்களுக்கு தெரியும். எங்களை விட மத்தவங்களுக்கு அக்கறை இருந்துட முடியுமா? இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா முடியாதா? பண்ணலாம் மேடம். இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நஷ்டம் வரும் மேடம். இப்போ அதை காம்பன்சேட் பண்றதுக்கு தான் என் அம்மா பேர்ல தனியா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சு இப்போ பெரிய பொசிஷன்ல இருக்கிற பல பேர் அதுல மெம்பரா சேர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் நம்ம காலேஜுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்காங்க. இப்போ நம்ம அவங்க சப்போர்ட்ல தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இப்போ நஷ்டம் வருமா? வெளியில இருந்து சப்போர்ட் வந்தா கண்டிப்பா நஷ்டம் வராது மேடம். இன்னும் பல வருஷம் நம்ம இன்ஸ்டிடியூட் அழியாம இருக்கும் மேடம். வேதா மேடத்தோட பேருக்கு இன்னும் புகழ் வந்து சேரும் மேடம். அதான் எங்களுக்கும் வேணும் சார். உங்க மாமியார் பேரை நீங்க காப்பாத்திடுவீங்க மேடம். இவங்க வேதா மேடமோட பேரை கெடுக்காம விட மாட்டாங்க போல. ஆமா மேடம். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. இந்த சேர்மனுங்கிற போர்டு எடுத்துட்டு வைஸ் சேர்மனுங்கிற போர்டுல எங்க 2 பேர் பேரையும் வைங்க. எல்லாரும் நான் தப்பு பண்ணேன்னு சொல்றீங்க. நான் ஏன் அப்படி பண்ண? அதுக்கு காரணமே நீங்க தாமா. பணம் கேட்டிருந்தா எவ்வளவு வேணா கொடுத்திருப்பீங்களா? அப்ப கூட நானே எடுத்துக்க முடியாதுல்ல. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யறதுக்கு நான் உங்க புள்ளையா இல்ல இந்த வீட்டு வேலைக்காரனா? நான் கஷ்டப்படுறேன்னு நீங்க என்ன எனக்கு சொத்தா பிரிச்சு கொடுக்க போறீங்க? வேதா, வேதா, எத்தனையோ குடும்பத்துல இந்த மாதிரி நடக்கிறத பார்த்திருக்கேன். ஆனா என்னைக்குமே நம்ம குடும்பத்துல இதெல்லாம் நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல வேதா. என்ன பிரச்சனை வந்தாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் உதவிக்கிட்டு ஒற்றுமையா இருந்தாங்க. ஆனா ஒரே நாள்ல எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ அழுதுட்ட, என்னால வெளிப்படையா அழ முடியல. பணம், சொத்து, அதிகாரம் இதெல்லாம் எல்லா மனுஷங்களையுமே இப்படி மாத்திடுமா? என்னோட பசங்க கூட மாறிடுவாங்களா? மாறிட்டாங்களே வேதா, மாறிட்டாங்க. 2 பேரையுமே நம்ம ஒரே விதமா தான் வளர்த்தோம், ஒரே அளவு பாசம் தான் கொடுத்தோம். நாம அவங்கள பிரிச்சு பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது விஜய் மனசுல மட்டும் எப்படி இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு? சஞ்சயை கூட நான் நிறைய தடவை திட்டி இருக்கேன்.
என்னை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கேன். ஆனா விஜய் எப்பவுமே என் பக்கத்திலேயே இருந்தவன். எல்லா விஷயத்தையும் அவனுக்கு நான் கத்து கொடுத்து வளர்த்திருக்கேன். என் பக்கத்திலேயே இருந்தும் அவனால என்ன புரிஞ்சுக்க முடியலையேங்க. நான் அவனை ஏமாத்தணும்னு நினைப்பேனா? வேதா, 2 பேரும் நம்ம பசங்களா இருந்தாலும் குணத்தால 100% வேற வேறையா இருந்திருக்கானுங்க. நமக்கு தான் அது தெரியல. சின்னவன் குடும்பம் தான் பெருசுன்னு நினைக்கிறான். அப்பா அம்மாக்கு அப்புறம் தான் எல்லாமே நினைக்கிறான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது தான் சந்தோஷம்னு அவனுக்கு புரியுது. அந்த சந்தோஷம் விட்டு கொடுக்கறதுனால தான் கிடைக்கும்னு அவனுக்கு தெரியுது. அதனாலதான் இன்னைக்கு காலேஜில் பொறுப்பேற்றுக்கும் போது கூட உன் இடத்த அப்படியே விட்டு வச்சுட்டு உனக்கு அப்புறம் இருக்கிற போஸ்டிங்ல 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா மூத்தவன் அதை பத்தியெல்லாம் யோசிக்கவே இல்லை. குடும்பம், அம்மா அப்பா எல்லாரையும் விட பதவியும் சொத்தும் தான் பெருசுன்னு நினைக்கிறான். யாரெல்லாம் நீ கிட்ட சேர்க்க மாட்டியோ அவங்க எல்லாரையும் இப்ப கூட சேர்த்திருக்கான். நீ காலேஜில் போட்ட ரூல்ஸ் எல்லாத்தையும் அவன் இஷ்டத்துக்கு இப்ப மாத்தி வச்சிருக்கான். அவன் செய்யறதெல்லாம் பார்க்கும்போது இந்த நிமிஷத்துக்காக அவன் ரொம்ப நாளா காத்திருந்த மாதிரி தெரியுது வேதா. அவன் போதுங்க, போதும். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நம்ம பசங்கள்ல ஒருத்தனை நாமளே ஒசத்தி இன்னொருத்தனை தாழ்த்தியும் பேச வேண்டாம். அப்படி பேசினதுனாலதான் அவனுங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரிவினையே வந்திருக்கு. 2 பேருமே நமக்கு ஒண்ணுதான். அவனுங்களுக்காக தானங்க எல்லாமே. 2 பேரும் நல்லா இருக்கட்டும். அவங்க இஷ்டப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமா வாழட்டும். நாம இனி அதுக்கு தடையா இருக்க வேண்டாம். உட்காருங்க. உங்களுக்காக நானே பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன். நல்லா சாப்பிடணும். ஒரு நிமிஷம் இரு. என்னங்க? அப்பா அம்மா சாப்பிட்டாங்களா? எனக்கு எப்படிங்க தெரியும்? நீ கேட்டியா? அப்போ கேட்கல. நான் கேட்டா மட்டும் வந்து சாப்பிட்டுருவாங்களா? என்னங்க? அம்மா, அப்பா, அப்பா, வாங்க சாப்பிடலாம். என்கிட்ட தான் சொல்றியா? ஆமாப்பா. அது சொத்து பிரிக்கும் போது உன் வீட்டுல இல்ல, நீங்க எங்களுக்கு சமைச்சு போடணும்னு எதுவும் பேசலையப்பா. நான் உங்க புள்ள தானே. என் வைஃப் சமைச்சதை நீங்க சாப்பிடக்கூடாதா? இல்லப்பா, அது உன் பொண்டாட்டி உனக்காக சமைச்சது. உனக்கு மட்டும்தான் சமைச்சிருப்பா. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படிப்பா? நீ போய் நல்லா சாப்பிடுப்பா. சாப்பாடு ஆறிட போகுது, போ. அம்மா, நீங்களாவது. நாங்க யாரும் பட்னியா கிடக்க மாட்டோம். நாங்க சமைச்சதை சாப்பிட்டுக்கிறோம். நீ போய் சாப்பிடு. போப்பா, போ. அதான் உன் அம்மாவே சொல்லிட்டால, அப்புறம் ஏன் நிக்கிற? இதுக்கு தான் நான் கூப்பிடல. எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? நீங்க பாசமா தானே கூப்பிட்டீங்க. எப்படி கேவலப்படுத்துறாங்க? விடுங்க, அவங்களுக்கு எப்பவுமே நீங்க 2ஆம் பட்சம் தான். அதான் அப்படி சொல்றாங்க.
நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க.